அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சவரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஹவருக்கு ஊறின சவரிசியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சவரிசி வெந்ததும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு சவரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்ந்து கலந்து கட்டி எதுவுமே இல்லாமல் அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா கஸ்டர்ட் மில்க்கும் ரெடி. இப்போ ஆறின ஜவ்வரிசியில் அந்த கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ரெண்டையும் ஆற வச்சதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு என்ன பழங்கள் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். அன்றைக்கி மாதுளை, ஆப்பிள், பனானா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சூப்பராக சாப்பிடக்கூடிய டெசர்ட் வந்து ரெடி ஆயிடும். மேலே டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ், செரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.